இல்ல அங்கிருந்து பண்ண முடியுமா? அதையா நல்லா இருக்கீங்களாமா? சிறுவல்லூர் சட்டமன்ற தொகுதி குன்னூர் கிராமம் புதிய தமிழகம் கட்சியினுடைய பெயர் பலகை திறப்பு விழா, புதிய தமிழகம் கிளை துவக்க விழா, 2026 சட்டமன்ற தேர்தல் மற்றும் புதிய தமிழகம் கட்சியினுடைய உலக தேவேந்திரர்கள் குடும்ப ஒருங்கிணைப்பு மாநாடு மற்றும் தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த பரப்புரை நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கூடிய குன்னூர் தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருங்குடி மக்களுக்கும் கடந்த 3வது நாளாக இந்த பகுதி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் தம்பி ஈஸ்வரர், ஒன்றிய செயலாளர் ராகுல் மற்றும் இந்த பகுதியினுடைய இன்னொரு செயலாளர் சவுந்தர பாண்டியன், புதிய தமிழக கட்சியினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருப்பதி, சிறுவிழுத்தூர் ஒன்றிய செயலாளர் கண்ணன், மகளிரணி மாநில மகளிர் வேட்பாளர் காளீஸ்வரி, வழக்கறிஞர் பவுன்ராஜ் மற்றும் நம்முடைய குன்னூர் பகுதியினுடைய கிளை நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இளையராஜா கிளை செயலாளர் யாரு? முன்னாடி இளையராஜா, இன்னொரு கிளை செயலாளர் முருகன், இளைஞரணி செயலாளர் கோபிநாத், தொண்டரணி செயலாளர் பவுன்ராஜ், மாணவரணி செயலாளர் வினோத்குமார், ஜெயலட்சுமி மகளிரணி பொறுப்பாளர் யாருமாறு எந்திரிச்சு காட்டுங்க, மூத்த காட்டுங்க. மகளிரணி இன்னொரு செயலாளர் நதியா, இன்னொரு மகளிரணி செயலாளர் மாரீஸ்வரி உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய, அதே போல மேடையில எனக்கு சிறப்பளித்து சாலை அளித்து மாலை அளித்து மாந்தோலை ஆட்டோ சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டம் தேர்தல் காலங்களிலே நடைபெறக்கூடிய கூட்டம் அல்ல. தேர்தல் சொன்னால் தேர்தல் காலகட்டத்திலே கூட்டத்திலே நான் 2001 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போதும் வந்திருக்கிறேன். அதே போல சட்டமன்ற தேர்தல்கள், அதுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல்கள் வருகின்ற பொழுது ஒரு கூட்டத்திலே 5 நிமிடங்கள் 4 நிமிடங்கள் சில நேரங்களிலே பேச முடியாமல் கூட போயிருக்கு. கடந்த முறை நாங்கள் வந்தபோது நம்முடைய வத்திராயுதம் பகுதியில பல கிராமங்களுக்கு 10 மணிக்கு பிறகு வந்த காரணத்தாலே பலரை எதுவுமே பேச முடியாமல் கூட போயிருக்கு. எனவேதான் தேர்தல் இல்லாத காலகட்டங்களிலே நம்முடைய மக்களை எல்லாம் நேரடியாக சந்திக்க வேண்டும், அவருடைய குறைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவரோடு நெருக்கமாக நின்று சில விஷயங்களை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஏப்ரல் மாதம் மே மாதங்களிலே நம்முடைய தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இப்பொழுது 2வது கட்டமாக விருதுநகர் மாவட்டத்திலே நான் துவங்கியிருக்கிறேன். இருந்தாலும் இது தேர்தல் நேரமாக இல்லாத காரணம் இருந்தாலும் கூட நாம் தேர்தலை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அதை நான் அப்புறம் பேசுவேன். முக்கியமாக இப்பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகு 2014ஆம் ஆண்டு நான் இதே போல ஊராக வந்து நம்முடைய கிளை நிர்வாகிகளை நியமித்து உறுப்பினர்களை சேர்த்து
பேப்பர்களை திறந்து வைத்தேன். அதுக்கு பிறகு தொடர்ந்து 2014, 16 சட்டமன்ற தேர்தல், 19 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் என்று வந்து கொண்டே இருந்த காரணத்தினால் நம்மால் அந்த கிளைகளை வலுப்படுத்துகின்ற செயலில் நம்மால் அதிகமாக அர்ப்பணிக்க முடியாமல் போய்விடும். எனவே இந்த முறை எல்லா கிராமங்களிலேயும் புதிய தமிழகம் கட்சியை கிளையை வலுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது நான் வந்து கிளைகளால் கொஞ்சம் ஏறக்குறைய 200க்கு மேற்பட்டவர்கள் நம்முடைய கிளையிலே உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள். எங்க நம்முடைய சகோதர பாண்டியன் உங்களுடைய பகுதியினுடைய ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். புதிதாக ஒருங்கிணைந்த செயலாளராக வந்து ராகுல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இளைஞரணி செயலாளர் நம்முடைய மாவட்ட செயலாளராக ஈஸ்வரன் பகுதியை சேர்ந்திருக்கிறார். பவன்ராஜ் குன்னூர் இந்த பகுதியில் இருக்கிறார். எனவே எல்லோருடைய ஒத்துழைப்போடும் நீங்கள் வந்து இப்பொழுது 200க்கு மேற்பட்டவர்கள் நம்முடைய புதூர்ல இருந்து புதிய தமிழக உறுப்பினராக சேர்ந்திருக்கிறீர்கள். இதற்காகவும் உங்களை எல்லாம் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இன்னும் குன்னூர்ல இன்னும் ஒரு 500-600 பேர் சேராம இருக்கிறீங்க. எல்லாருமே நான் அடுத்த ஒரு வாரங்களுக்குள்ளாக எல்லாருமே உறுப்பினர். புதிய நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு 2 கிளையா போட்டது. இளையராஜா ஒரு செயலாளர், முருகன் ஒரு செயலாளர், கோபிநாத் செயலாளர், பவன்ராஜ், அதே மகளிர் அணியிலே 3 பேர் இருக்கிறாங்க, ஜெயலட்சுமி, நதியா, மாரேஷ். இது எதற்காக இந்த கிளை என்று சொன்னால், ஒரு கிராமத்துக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எப்படி என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது, எப்படி அரசாங்கத்தோடைய கவனத்துக்கு கொண்டு போவது. சில நேரங்களில் சில பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை கூட தீர்க்கப்படாமல் இருக்கும். நான் இப்பொழுது வந்து கல்யாணிபுரம் சென்றேன் சொன்னால், அதே போல சுந்தரபாண்டியம் சென்றேன் என்றால், அங்கெல்லாம் சாதாரண எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய குடிநீர் கூட கிடைக்கல. 4 வீதியில் 1 வீதி கிடைக்குது, 3 வீதி கிடைக்கல. சுந்தரபாண்டியத்துல எந்த வீட்டுக்குமே தண்ணி இல்லை, 100 வீடு 200 வீட்டுக்கு சேர்ந்துக்குள்ளா இருக்கு. அதுபோல நம்முடைய குன்னூர் கிராமத்திற்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். இதையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்பொழுதாவது வந்தால் மட்டும் அப்பொழுது மனு கொடுப்பதல்ல, அப்படி சொல்வதல்ல. நிரந்தரமாக இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில நம்முடைய மகளிர் அணி பொறுப்பாளர்கள், இளைஞர் அணி பொறுப்பாளர்கள், அதே செயலாளர்கள், நீங்கள் கிராமத்தினுடைய அந்தந்த பிரச்சனைகளை வந்து என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்ற பொழுது உரிய அதிகாரிடத்தில் எடுத்து சொல்லி அந்த பிரச்சனைகள் வளராமல் தடுக்கலாம், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இதுதான் வந்து நோக்கம். அதனால எல்லோரையும் உறுப்பினார். அதே போல ஒரு கட்சி எப்பொழுது வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியும்னு சொன்னா, எந்த கட்சிக்கு வந்து வாக்களிக்கக்கூடியவர்கள், அந்த கட்சியை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ அந்த கட்சி தான் அரசியல் அதிகாரத்துக்கு வரணும். ஏன் அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கிறது. இந்த நாட்டில் விவசாயிகளுக்கு ஒரு தேவை இருக்குது, வியாபாரிகளுக்கு ஒரு தேவை இருக்கிறது, சமுதாய ரீதியாகவும் பல்வேறு தேவைகள் பல்வேறு இருக்கு. இப்ப தேவேந்திர வேளாளருக்கு என்னென்ன பிரச்சனைகளா இருக்குது? நான் வந்து நம்முடைய படித்த இளைஞர்கள் பல பேருக்கு தெரியும். நான் பல்லர், குடும்பர், காலாடி, முப்பர் 7 பேரை ஒன்றாக்கி தேவேந்திர வேளாளர் பேர் மாற்றம் செய்ததோடு இல்லாமல் எசிலிருந்தே வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து பல வருஷம் போராடுறோமா இல்லையா? நீங்கெல்லாம் நான் வந்து எல்லா கிராமங்களும் உண்ணாவிரதம் சொல்ற போது உண்ணாவிரதம் இருந்தீங்க. அன்னைக்கே இருந்த அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் சேர்ந்து நம்மளை எசிலிருந்து வெளியேற்றி இருந்ததுன்னா அதோட பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். சரி, 5 வருஷம் 10 வருஷம் இடஒதுக்கீடு கொஞ்சம் குறைவாக கிடைச்சாலும் கூட, அந்த எம்பிசியில போய் கொஞ்சம் போராட்டம் எம்பிசி பிசி கூட இருந்தாலும் கூட ஒரு அடி பின்னால அடுத்த 10 வருஷம் கழிச்சு நம்முடைய இளைஞர்கள், தாய்மார்கள் பொது சமூகத்தோடு கலந்து கொண்டு சிறு சிறு தொழில்கள், ஒரு படக்க சட்டமன்ற தேர்தலில் ஏன் தேர்தல் புறக்கணிச்சோம்னா, எங்களுக்கு நீங்க வந்து நம்முடைய தேவேந்திர கம்யூனிட்டி எஸ்சி இருந்து வெளியேறணும் சொல்லிட்டு நீங்க வந்து வாக்குறுதி நிறைவேற்றாம போயிட்டீங்க. அதனால்தான் நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்று புதிய தமிழகம் போட்டியிடுறோம். எனவே அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சமுதாய மக்கள் எந்த கட்சி இந்த கொள்கையோடு உறுதியோடு போராடுகிறதோ அந்த கட்சியின் பின்னாடி நிற்கணும். இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு கடந்த 30 ஆண்டு காலமாக
சமுதாயத்துடைய வளர்ச்சியில் பங்கேற்கக்கூடிய ஒரே கட்சி புதிய தமிழகம். நாம சட்டமன்றத்தில் நான் 96 2001 வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். 2011-16 வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடுகள் இப்ப நம்மளை எஸ்சி இருந்து வெளியும் இல்லையா, சரி இடஒதுக்கீடு போயிடும், அதனாலதான் நீங்க வந்து நம்மளை எஸ்சி வச்சிருக்கணும்னு சொன்னா அந்த இடஒதுக்கீடு யாரும் முறையாக கொடுக்குறாங்கன்னா அது இல்லை. எஸ்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 18% சட்டப்படி கொடுக்கணும். அதை என்ன செஞ்சிருக்காங்க கருணாநிதி அரசாங்கம், இன்னைக்கு ஸ்டாலின் அதான் ஃபாலோ பண்றாரு. இந்த தேவேந்திர விவகாரம் தான் ஏறக்குறைய 20-25 மாவட்டத்துல இந்த எஸ்சி கம்யூனிட்டி இருக்கிற பெரிய வடக்க வந்த பறையன்னா தென் தமிழகத்துல தேவேந்திர விவகாரம் தான். இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும் எடுத்து 3% குறைவாக இருக்கக்கூடிய அருந்ததிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வேற எந்த அரசியல் கட்சியும் வாய்ந்தது நாம் மட்டும்தான், புதிய தமிழகம் மட்டும்தான் போராடி கொண்டே இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் கிடைக்கணும். நாங்க வந்து இத்தனை பேர் கூடிக்கிறீங்க, இந்த கிராமத்தினுடைய எண்ணிக்கையில ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ இருக்குன்னு வச்சு யாராவது இந்த கிராமத்துல இருந்து இந்த 5 வருஷத்துல ஒரு சத்துணவு அனுப்புறத காசு பணம் கொடுக்காம போயிருக்கீங்களா? ஒரு அங்கன்வாடி அனுப்புறதா போயிருக்கிறீங்களா? போயிருக்கீங்களா? ஒரு தலையாரியா நம்முடைய இளைஞர்கள் போயிருக்கிறாங்க. ஒரு ஆசிரியராக, ஒரு டிரைவர் கண்டக்டராக எந்த வேலைக்கும் போகுது. அப்ப இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய பங்கு எங்க போச்சு? யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க? இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம சிறுவனூர் சட்டமன்ற தொகுதியில புதிய தமிழகம் வெற்றி பெற்றாக வேண்டும். இது நமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமான வளர்ச்சிக்கு. இந்த தொகுதி, இந்த ரிசர்வ் தொகுதியில ஜெயிச்சு போகக்கூடியவர்கள் அந்தந்த கட்சியினுடைய அடிமைகளாக செயல்படுகிறார். அதனால் சட்டமன்றத்தில் இருந்து கூட பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஒன்றிய செயலாளருக்கு கையெட்டிக்கக்கூடியவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராகி விடுகிறார். மாவட்ட செயலாளருக்கு முன்னாடி உட்காராத சட்டமன்ற உறுப்பினராகி விடுகிறார். ஆனால் இந்த சிறுகுருத்தூர் சட்டமன்ற தொகுதி எவ்வளவோ வளர வேண்டியது. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பத்தராயிருப்புக்கு கூமாவட்டி இருக்குது, எல்லா பகுதி கிருஷ்ணன் கோயில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அத்தனை இருந்தும் கூட இங்க இருக்கு பெரிய தொழில் வளம் பெருசா இல்லை. இன்னும் 100 நாள் வேலையை நம்பித்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்க வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பிரதிகள். இந்த சிறுகுத்தூர் சட்டமன்ற தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முதுகெலும்பு அற்றவர்களாக இருக்கிறார்கள். நம்ம சாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கூட அவர்கள் வேறு வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த கட்சியினுடைய அடிமைகளாக கரைந்து போய் விடுகிறார்கள், அல்லது அவர் சுயநலவாதிகளாக மாறிவிடுகிறார்கள். அதனால இந்த தொகுதி வளம் பெறணும். இந்த தொகுதியை பற்றி தினமும் சட்டமன்றத்திலே குரல் வரணும். அதன் மூலமாக எல்லா கிராம மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 2026 இந்த தொகுதி புதிய தமிழகம் வசமாக வேண்டும். அப்படின்னா அந்த நாங்க வேட்பாளர் இருக்கிறோம், அது வெற்றி பெற வேண்டிய பொறுப்பு யார் இடத்துல இருக்குது? யார் இருக்குது? உங்ககிட்ட. ஆனா உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவன் அல்லது வேற யாராவது வந்து நாங்க 500 கொடுக்குறோம், 1000 கொடுக்குறோம், 2000 கொடுக்கணும் வருவோம். நாங்க கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க மலை உடைப்பாங்க, ஆத்து மணல் அழுவாங்க, டாஸ்மாக்ல கள்ளத்தனமா பார் நடத்துவாங்க. அதை கொடுக்க முடியும். அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க சம்பாதிச்சு கொள்ள முடியும். ஆனால் மக்களுக்காக புதிய தமிழக கட்சியாக உழைக்க முடியும், நேர்மையா உழைக்க முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல கள்ளுக்கடை கூடாது, சாராய கூட கூடாது, டாஸ்மாக் கூடாதுன்னு கொண்டு ஒரே கட்சி புதிய தமிழகம் தான். வேற எந்த கட்சியாவது மேலேறி சொல்ல பார்க்கலாம்? 1.5 வருஷத்துக்கு முதல்ல நான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது சில வாக்குறுதிகளை கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்? நீங்க நான் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றால் 100 நாள் வேலையை 200 நாளாக ஆக்கி காட்டுவோம், அதுக்கு வாக்களின்னு சொன்னோம். ஆனா மக்கள் அதுக்கு அதுக்கு போய் சேரல. என்று 300 ரூபாய் கிடைக்கிற சம்பளம் 600 ரூபாய் கிடைப்பதற்கு குரல் கொடுப்போம் என்று சொன்ன மக்களுக்கு போய் சேரல. இந்த பகுதியில வந்து அலகாவதியிலிருந்து தென்காசி வரையிலும் இது வந்து தொழில் பேட்டை, தொழில் வளம் இந்த பகுதியாக காரிடாராக மருங்கிலும் தொழிற்பேட்டைகளை கொண்டு வருவோம் சொன்னோம். ஆனால் அதுக்கு தகுந்த ஆட்களை இந்த பகுதி மக்கள் தேர்ந்தெடுக்கல. ஏதோ அந்த நேரத்துல கிருஷ்ணசாமி ஜெயிக்க கூடாதுக்காகவே பல பேர் போட்டார். அப்படியும் ஒரு எண்ணம் இந்த பகுதியெல்லாம் வருது.
நல்லவர்கள் வரணும், வருவா பொருள் கொடுக்கக்கூடியவங்க வரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள் பல பேருக்கு இல்லாத காரணமும் ஒரு காரணமா அமைஞ்சது. நான் யாரையும் வந்தா யாரையும் பிடிச்சு சாப்பிட போறது கிடையாது. கோட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது. நானும் ஒரு கிராமம், அதுல ஒரே சாதி கிடையாது. நாடார் இருக்கிறார்கள், தேவர் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, நாயர் இருக்கிறாங்க, மொழியார் உண்டு, ரெடியார், எல்லா சமுதாயத்தை சார்ந்த இருக்கிறாங்க. ஒரே கிராமத்துக்கு கூட இன்னைக்கு போனா கூட எந்த கிராமத்திலும் குடிநீர் வசதி இல்லை என்று எந்த கிராமத்திலும் கிடையாது. அத்தனை கிராமத்துக்கு குடிநீர் வசதி செய்து கொண்டிருக்கிறார். அத்தனை கிராமத்துக்கு போக்குவரத்து வசதி உண்டு, அத்தனை கிராமத்துக்கு மருத்துவ வசதிகள் உண்டு. அங்க மனு வேண்டும் என்றால் அங்க மனு எது வரும்னா எங்களுக்கு சமுதாயப்பட வேண்டும் என்ற மனு மட்டும் அதுதான் வருமா தவிர கழிப்படை வசதி இல்லை என்று அடிப்படை வசதி இல்லை என்று வராது. என்று சொன்னால் அந்த 10 வருஷம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்த நேரத்துல ஒரு கிராமத்திலிருந்து கூட ஒரு 10 பேர் போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய் எங்க கிராமத்துக்கு இந்த குறையை சிவதிசைகளை மனு கொடுக்க வேண்டிய அவசியமே ஏற்படுத்தல. ஏன்னா நானே எல்லா கிராமங்களும் சேர்ந்து அவர்கள் குறையை தீர்த்து வைத்த காரணத்தினால அந்த நிலைமை வருவார். அதனால நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியும் நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திங்கட்கிழமை கொண்டு மனு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல், சட்டமன்ற உறுப்பினர்களை தேடி போய் மனு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல், ஊராட்சி மன்ற தலைவர்கள் பின்னாடி போய் அறைய வேண்டி இல்லாமல் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எல்லாம் சேரக்கூடிய வகையில இந்த தொகுதி வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் புதிய தமிழகம் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய 90 மக்கள் நீங்கள் புதிய தமிழகத்தின் பின்னாலே அணிந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய இளைஞரிடத்திலே நம்ம முக்கியமாக கேட்டுக்கொள்வது, நம்முடைய புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட காலத்திலே இருந்து மிக முக்கியமாக ஒரு பிரச்சாரத்தை செய்வது. நீங்க 1994 தேவேந்திர கூட்டமைப்பு புதிய தமிழகம் கட்சி துவங்கப்படுவது 5 வருடங்களுக்கு முன்பாகவே நான் விருதுநகர் மாவட்டத்துடைய பல பகுதிகளுக்கு சென்று அப்பொழுதெல்லாம் நீங்கள் சாத்தூர் பகுதியில் பார்த்தால், தூத்துக்குடி பகுதியில் பாத்தீங்கன்னா சாராயம் காய்ச்சல் தான் தொழில. அதுல போட்டி புறாம இருக்கும் 2-3 ஜாதிகளுக்கு இடையே. இவனுடைய ஊர்ல கொண்டு அவன் பாயசம் கலப்பான், அவனுடைய ஊர்ல இவன் பாயசம் கலப்பான். அதே சாதி சண்டைக்கெல்லாம் காரணமா இருந்தது. நாங்கள் ஊராக சென்று எல்லா கிராமங்களுக்கும் சென்று பேசி நாங்கள் சாராயம் வடிக்க மாட்டோம், விற்க மாட்டோம், குடிக்க மாட்டோம் என்று சத்திய பிரமாணம் செய்த பிறகுதான் தென் தமிழகத்திலே சாராயம் காய்ப்பது என்பதே ஒழிந்தது. டாஸ்மாக் கொண்டு விட்டு எல்லாத்தையும் குடிக்க வச்சிருக்கிறார். நான் நம்முடைய இளைஞர்களை முதல்ல மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதை காட்டிலும் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய கட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தை முதலே கணக்கில் என்று சொன்னால் மது, நீங்கள் ஒரு ஆரஞ்சு சாப்பிடுவதற்கும், ஒரு ஆப்பிளை சாப்பிடுவதற்கும், ஒரு பப்பாளி பழத்தை சாப்பிடுவதற்கும், ஒரு மோரை சாப்பிடுவதற்கும், நீரை சாப்பிடுவதற்கும், ஆரஞ்சு சாப்பிடுவதற்கும், மதுரை சாப்பிடுவதற்கும் நிறைய வித்தியாசம். இது நேராக ஈரலை அரிக்கும், இதயத்தினுடைய செயல்பாட்டை தடுக்கும், மூளையை சுருங்க வைக்கும். உங்களுடைய ஆயுசு காலத்தையே 70 வயசு தான், அதுல 20 வயசு குறைச்ச போடும். அதை விட உங்களுடைய பொருளாதாரத்தை நாசம் செய்துவிடும். எனவே நம்முடைய புதிய தமிழகம், நம்முடைய இளைஞர்கள் பெரியவர்கள் தயவு கூர்ந்து இன்று வரையும் நீங்கள் மது குடித்திருந்தால் கூட இனிமேல் இந்த மது பழக்கத்தை அறவே விட்டொழியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் உங்களிடத்திலே நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். உங்களுக்கு தெரியும், நான் தேர்தல் பிரச்சாரத்தில் கிராமங்களுக்கெல்லாம் போற போது டாஸ்மாக் உழைக்கிறோம்னா அத்தனை தாய்மார்களும் கைது ஊற்றுவார். எனவே இன்னைக்கு எல்லா பெண்களுடைய கோரிக்கையும் அதுவாக இருக்கிறது. எனவே அதை ஏற்றும் நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய கட்சியிலே பயணிக்கக்கூடியவர்கள், நம்முடைய பெரியவர்கள் அனைவரும் மதுவை விட்டுழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக டிசம்பர் மாதத்துல உலக தேவேந்திரர்கள் ஒருங்கிணைப்பு குடும்ப மாநாடு நடைபெறுகிறது மதுரையில். இதுவரையிலும் ஊருக்கு 10 இளைஞர்கள் அல்லது கொஞ்சம் பேர் பெண்கள் வந்திருக்கலாம். இந்த மாநாடு உங்களுக்கு ஒரு மணி நேரம் தான் மதுரை வர்றதுக்கு. இது ஒரு 10-20 லட்சம் பேருக்கு மேல நம்ம குடும்பத்தோடு சேரக்கூடிய மாநாடு. அது நான் 1 கோடி பேரா கரெக்டாக பிளான் பண்றேன். எனவே ஆண்கள் பெண்கள் அனைவரும் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளணும் என்று கேட்டுக்கொண்டு, மறந்துவிட வேண்டாம், 2026க்கு புதிய தமிழகத்தை வெற்றியடைய வைப்பதற்கு இப்பொழுதே ஆயத்தமாக என்று கேட்டுக்கொண்டு மாநாட்டிலே திரளாக கலந்து கொள்ள என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.